அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த இந்திய ஜனநாயக மீட்பு இயக்கத்தின் இளைஞர்கள் கருத்தரங்கத்தை இவ்வளவு சீரும் சிறப்புமாக நடத்துவதற்கு உறுதுணையாக இத்தனை இந்த பகுதியிலே நடத்த வேண்டும் என்று எங்கள் இயக்கம் கேட்ட பொழுது அனைத்து அன்பு கரத்தை நீட்டி, உதவி கரத்தை நீட்டி இப்படிப்பட்ட ஒரு இளைஞர் கூட்டத்தை, மாணவர்கள் கூட்டத்தை கூட்டி இந்த கருத்தரங்கம் வெற்றிகரமாக நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்த மாண்புமிகு அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்களுக்கு எனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். இந்த விழாவிற்கு வருகை தந்து தமிழகத்திலே முன் மேயராக வந்து சாதனைகள் பல படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மேயர் பிரியா அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள், வணக்கங்கள். இந்த விழாவிற்கு இடம் கொடுத்து உதவிய திராவிட கழகத்தை சேர்ந்த ஐயா குமரேசன் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள், வணக்கங்கள். அவர் வந்திருந்து வாழ்த்துரையை சொல்லியதற்கும் வாழ்த்துக்கள். நண்பர்களே, இந்திய ஜனநாயக மீட்பு இயக்கத்தினுடைய தலைவர் புரொஃபசர் கருணானந்தன் அவர்களது உரை மக்கள் கல்வியும் மாநில சுயாட்சியும் என்று அவர் உரையாற்ற இருக்கிறார். அதற்கு எனது வாழ்த்துக்கள். இந்திய ஜனநாயக மீட்பு இயக்கத்தை ஒருங்கிணைத்து வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய திரு பாலமுருகன் அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள், வணக்கங்கள். இந்த தலைமுறையை ஆட்சி நடத்திருக்கக்கூடிய திரு இளங்கோவன் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள், வணக்கங்கள். இந்த விழாவிற்கு நன்றி உரை சொல்ல இருக்கக்கூடிய சார் சத்யநாராயணன் ஐயா அவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள், வணக்கங்கள். நண்பர்களே, எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு இளைஞர்களின் எதிர்காலம் யார் கையில். யார் கையில் பிள்ளைகள் உங்கள் கையில இருக்கு. ஓகே, அப்துல் கலாம் அவர்கள் 2020 இந்தியா ஒரு அறிவார்ந்த வல்லரசு இந்தியாவாக ஆக வேண்டும் என்று கனவு கண்டார். அதற்காக மிகப்பெரிய தொலைநோக்கு திட்டங்களை கொடுத்தார். அவர் ஒரு நாள் அவரிடம் நான் கேட்கும் பொழுது, என்ன சார் நீங்க அதை செயல்படுத்தணுமா என்று நான் கேட்டேன். அப்ப அவர் சொன்னாரு, யார் செய்யறாங்களோ இல்லையோ 20 வயது கொண்ட ஆண் மகனும் 20 வயது கொண்ட இளம் பெண்ணும் இணைந்து ஒரு நாள் என் கனவை நனவாக்குவார்கள் என்று சொன்னார். அந்த கனவு கண்டிப்பாக நனவாகும் என்ற நம்பிக்கை இங்கு வந்திருக்கக்கூடிய உங்களை பார்க்கும் பொழுது, உங்கள் நடந்த முகத்தை பார்க்கும் பொழுது எனக்கு ஏற்படுகிறது. நண்பர்களே, இன்றைக்கு இளைஞர்கள் வாழ்வு யார் கையில் என்பதை யாராரோ தீர்மானிக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையை யாராரோ தீர்மானிக்கிறாங்க. கரெக்ட். உலகத்துல நெட்ஃபிளிக்ஸ் நான் பாக்குறேன். நெட்ஃபிளிக்ஸ் பாக்குறீங்க? வெரி குட். ஓகே. இன்ஸ்டாகிராம் எத்தனை யூஸ் பண்றீங்க? இன்ஸ்டாகிராம் வெரி குட், ஃபண்டாஸ்டிக். மேல இன்ஸ்டாகிராம். ஓகே. யூடியூப் எத்தனை பாக்குறீங்க? யூடியூப் எத்தனை பேர்? வெரி குட். கூகுள் எத்தனை பேர் யூஸ் பண்றீங்க? எல்லாரும் யூஸ் பண்றோம். ஓகே, எல்லாரும் யூஸ் பண்றோம். ஓகே. நான் 2000 ஆண்டுல அமெரிக்கா போயிருந்தேன், 2000. அப்போ நெட்ஃபிளிக்ஸ் ஒரு இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர், இன்டர்நெட் டிவி சர்வீஸ் ப்ரொவைடர். 2000, இன்னைக்கு 2025. இன்டர்நெட் டிவி சர்வீஸ் ப்ரொவைடர், சேட்டலைட் இன்டர்நெட் டிவி சர்வீஸ் ப்ரொவைடர் இருந்தான். இன்னைக்கு நெட்ஃபிளிக்ஸ் ஆண்டு வருமானம் 3 லட்சம். எவ்வளவு? 3,20,000 கோடி நெட்ஃபிளிக்ஸ் ஆண்டு வருமானம். வருமானம் என்ன?
உங்களது ஆண்டு வருமானம் என்ன? மாச வருமானம் என்ன? நாங்க இப்பதான் படிக்கிறோம் சார். இருந்தீங்களா? படித்து முடிச்சு வந்தா எவ்வளவு வாங்குறீங்க? தமிழ்நாட்டுல இருந்தா per capita இன்கம் 3 லட்சம். தமிழ்நாட்டுல இருந்தா per capita இன்கம் 3 லட்சம். நல்லா படிச்சிட்டீங்க அப்படின்னா, நல்ல காம்பசிட்டிவ்ல செலக்ட் ஆயிட்டீங்க, நல்லபடியா போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா 6 லட்சமாவது கிடைக்கும். சரியா? தமிழ்நாட்டுல இருந்தா. ஆனா இந்தியாவுல per capita இன்கம் 1.25 லட்சம். 1.25 லட்சம் ஒரு வருமானம் ஆண்டுக்கு. 12 மாசத்துக்கு கிடைச்சீங்கன்னா எவ்வளவு வரும்? 12 மாசத்துக்கு போட்டீங்கன்னா எவ்வளவு வரும்? 2 லட்சம் வச்சுக்கோங்க. 2 லட்சத்தை 12 மாசத்துக்கு போட்டீங்கன்னா எவ்வளவு வரும்? மாச வருமானம் 20,000. 20,000 அதிகம் 15,000 வரும். சரி, ஒட்டுமொத்த அறிவை பயன்படுத்தி மெஷின் லேர்னிங்க இன்டகிரேட் பண்ணி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்டகிரேட் பண்ணி, நெட்ஃபிளிக்ஸ் என்ற ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் உங்களை படம் பார்க்க வைத்து, வீடியோ பார்க்க வைத்து, உலகத்துல 4 பேர் வீடியோ பார்க்கறான் அப்படின்னா அதுல 2 பேர் இந்தியன்ஸ். ஓகே, 4 பேர் வீடியோ பார்க்கறான், 2 பேர் இந்தியன்ஸ். அப்ப வருடத்துக்கு ஒரு கம்பெனி, ஒரே ஒரு கம்பெனி தனி வருமானம் 3,20,000 கோடி. ஓகே, நம்ம வருமானம் எவ்வளவு? 15,000 ரூபாய் அல்லது 20,000 ரூபாய். அது தமிழ்நாட்டில் இருந்தீங்கன்னா அவ்வளவு. இதே பீகார் போனீங்கன்னா அந்த வருமானம் இருக்காது. பீகார் யூபியில இருந்தீங்கன்னா அந்த வருமானம் இருக்காது. சரியா? அந்த நிலை வந்து இன்ஸ்டாகிராம் கிட்டத்தட்ட அவங்களுடைய வருமானம் எவ்வளவு தெரியுமா? இன்ஸ்டாகிராம் வருமானம் நீங்க எல்லாரும் யூஸ் பண்றீங்க. எல்லாரும் டக்கு டக்குன்னு போட்டோ எடுத்து இமீடியட்டா ஷேர் பண்ணுவீங்க, ஒரு ரீல்ஸ் போடுவீங்க, ஷார்ட்ஸ் போடுவீங்க, எல்லாம் போடுவீங்க. உங்க கனவுகளை, உங்களுடைய ஆசைகளை, உங்களுடைய திறமைகளை, உங்களுடைய என்னென்ன கிரியேட்டிவிட்டி அத்தனையும் காமிச்சு ரீல்ஸ் போடுவீங்க. ரைட் போடுறீங்களா இல்லையா? சார், எத்தனை பேர் ரீல்ஸ் எல்லாம் போடுறீங்க? எத்தனை பேர் ஷார்ட்ஸ் போடுறீங்க? சும்மா சும்மா பண்ணுங்க. நல்லதான், அது தப்பு இல்லை. திறமை வேணும்ல அதை பண்றதுக்கு. இன்ஸ்டாகிராமுடைய வருமானம் 5,62,000 கோடி. எவ்வளவு? 5,62,000 கோடி. யூடியூப் வருமானம், எல்லாரும் யூடியூப் பார்க்கலாம், எவ்வளவு தெரியுமா? 3,02,000 கோடி. யூடியூப் வருமானம் 3,02,000 கோடி. கேஎஃப்சி எத்தனை பேர் சாப்பிடுறீங்க? கேஎஃப்சி சிக்கன் எல்லாரும். ஓகே, கேஎஃப்சி சிக்கன், இந்த சிக்கனை கோடியை புரிச்சு கொடுத்து சாப்பிடுறது மட்டும் அவருடைய வருமானம் 2,18,000 கோடி. எவ்வளவு? 2,18,000 கோடி. மெக்டொனால்ட்ஸ் எத்தனை பேர் சாப்பிடுறீங்க? எத்தனை பேர்? எல்லாம் சாப்பிடுறோம். எவ்வளவு? அந்த 2,17,000 கோடி. கூகுள், ஒட்டுமொத்த கூகுள் இத்தனை சர்வீஸ் 29 லட்சம் கோடி. தமிழ்நாட்டினுடைய ஜிஎஸ்டிபி இஸ் ஈக்குவல் டு ஒன் சிங்கிள் கம்பெனியுடைய வருமானம். 8 கோடி தமிழ் மக்களது 8 கோடி தமிழ் மக்களது உழைப்பு, வரி எல்லாம் சேர்த்து வரக்கூடிய ஒட்டுமொத்த பொருளாதாரம் 28 லட்சம் கோடி. ஒரு கூகுள் என்ற கம்பெனியுடைய வருமானம் 29 லட்சம் கோடி. ஓகே, எதனால் வந்தது? அறிவை பயன்படுத்தினான் அவன். ஒரு சிங்கிள் கம்பெனி இவ்வளவு வருமானத்தை உயர்த்தும், நாலேஜை பயன்படுத்தும். ஓகே, ஆனா அவங்களுக்கெல்லாம் யார் முதலீடு? இளைஞர்களாகிய நீங்கள் தான் முதலீடு. உங்களை நம்பித்தான் கூகுள் இருக்கு, உங்களை நம்பித்தான் நெட்ஃபிளிக்ஸ் இருக்கு, உங்களை நம்பித்தான் இன்ஸ்டாகிராம் இருக்கு, உங்களை நம்பித்தான் யூடியூப் இருக்கு. அவனுடைய எதிர்காலம் உங்க கையில இருக்கு. ஆனா உங்களுக்கு எதிர்காலம் வேற இல்லை. இந்த எதிர்காலம் வேற இல்லை. உங்க கையில இருந்தா உங்களை அது உயர்த்தும். உங்களுக்காக இன்னொருத்தனை சிந்திக்க விட்டீங்கன்னா அது உங்களை கீழே கொண்டே விட்டுரும். உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் நடக்குது. இப்ப நம்ம நாட்டுல போர் நடக்குது. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் போர் நடக்குது.
உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு நடக்குது. உக்ரைனுக்கு 2003 அப்துல் கலாம் அவர்கள் பிரசிடண்டா இருந்தப்ப போனார். கூட நானும் போயிருந்தேன். நான் டைரக்டரா இருந்தேன், அவரோட கூட போயிருக்கோம். உக்ரைன் போனப்ப 3 நாள் விசிட். உக்ரைன் பிரசிடென்ட் கூட இல்லை. அவர் ராக்கெட் இன்ஜினியர். உக்ரைன் பிரசிடென்ட் அப்ப இருந்தவரும் ராக்கெட் இன்ஜினியர். கலாம் சார் ராக்கெட் இன்ஜினியர். 3 நாள் இன்டராக்ஷன் நடந்தது, பல்வேறு மீட்டிங் நடந்தது, பைலேட்டரல் நெகோசியேஷன் மீட்டிங்ஸ் எல்லாம் நடந்துச்சு. 3 நாள் கூடயே வந்தார் அந்த பிரசிடென்ட். முடிஞ்ச உடனே 3வது நாள் நைட்டு ஈவினிங் பேங்க்வெட் டின்னர். அப்ப உக்ரைன் பிரசிடென்ட் அப்துல் கலாம் பார்த்து சொன்னாரு, சார் எனக்கு ஒரு பெர்மிஷன் வேணும். என்னன்னு கேட்டார். ஐ வாண்ட் டு டச் யுவர் ஃபீட் அண்ட் கெட் யுவர் பிளெஸிங்ஸ். உங்க காலை தொட்டு கும்பிட்டு ஆசி வாங்க எனக்கு பெர்மிஷன் வேணும்னு கேட்டு அப்துல் கலாம் காலை தொட்டு கும்பிட்டு ஆசி வாங்கினார். ஓகே, வாங்கிட்டு அந்த நாட்டுல அவர் இருக்கும் பொழுது ரஷ்யாவுக்கும் வெஸ்டுக்கும் இந்த பக்கமும் சாயல இந்த பக்கமும் சாயல நாட்டை வழி நடத்தி கொண்டு சென்றார். உக்ரைனை முதலிடத்தில் வைத்தார். அங்கு ஊழல் குற்றச்சாட்டு இருந்தது, மற்ற குற்றச்சாட்டுகள் இருந்தது. உடனே மக்கள் இந்த ரஷ்யா பக்கம் சாயக்கூடாது, நம்ம வெஸ்ட் பக்கம் சாயணும், நாட்டோ பக்கம் சாயணும் என்ற முடிவை எடுத்தார்கள். அப்போ ஒருத்தர் வந்தார். அதுக்கப்புறம் 2-3 பிரசிடென்ட் மாறினாங்க. 2014 ரஷ்யா கிரீமியாவை அனெக்ஸ் பண்ணிருச்சு. ஏன்னா உக்ரைன் ரஷ்யாட்ட இருந்து பிரிஞ்சு, யுஎஸ்எஸ்ஆர் பிரிந்து சென்ற நாடு. பிரிந்து சென்றவுடன் உக்ரைன் தான் 3வது அணுசக்தி வல்லமை பெற்ற நாடு. உக்ரைன் 3வது அணுசக்தி வல்லமை பெற்ற நாடு. ஃபர்ஸ்ட் அமெரிக்கா, 2வது ரஷ்யா, 3வது உக்ரைன். அவங்ககிட்ட இருந்து அணு ஆயுதங்கள் கிட்டத்தட்ட 3000 நியூக்ளியர் வார் ஹெட்ஸ் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் நியூக்ளியர் ஆர்சனல்ஸ், மிசைல்ஸ் எல்லாமே வச்சிருந்தாங்க. இப்படி 3வது அணுசக்தி வல்லமை பெற்ற நாடான உக்ரைன் ஒரு நாள் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவும் சேர்ந்து நியூக்ளியர் டிஸ்ஆர்மமென்ட் ப்ரோக்ராம் போட்டாங்க. அணு ஆயுதங்களை குறைக்க வேண்டும் என்று. 30,000 அணு ஆயுதங்கள் வைத்திருந்த அமெரிக்கா, நான் 10,000 குறைச்சினேன்னு சொல்லிச்சு. 25,000 அணு ஆயுதங்கள் வைத்திருந்த ரஷ்யா, நானும் 10,000 குறைச்சினேன்னு. உக்ரைனை கூப்பிட்டு அணு ஆயுதங்கள் முழுவதுமாக அழித்து விடுங்கள், உங்களுக்கு தேவையில்லை, நாங்க பாத்துக்கிறோம் உங்களை. உங்க நாட்டுக்கு டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டிக்கு எந்த பிரச்சனையும் வராது, சவரனிட்டிக்கு எந்த பிரச்சனையும் வராது, உங்க இறையாண்மை பாதுகாக்கப்படும் என்று உத்தரவாதம் கொடுத்தது அமெரிக்காவும் ரஷ்யா. அதை நம்பி ஒட்டுமொத்த நியூக்ளியர் வெப்பன்ஸையும் 0 ஆக்கிடுச்சு உக்ரைன். இன்னைக்கு உக்ரைன் ரஷ்யாவுடன் நடக்கக்கூடிய போர், ரஷ்யா உக்ரைனில ஆக்கிரமிப்பு செய்து என்னாச்சு, கிரிமியா அனெக்ஸ் பண்ணிருச்சு, டான்ஸ்க் அனெக்ஸ் பண்ணிருச்சு, இன்னும் 3 மாநிலங்களை அனெக்ஸ் பண்ணிருச்சு, பிளாக் சியை கம்ப்ளீட்டா டேக் ஓவர் பண்ணியாச்சு. இன்னமும் போர் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய இளைஞர்களின் எதிர்காலம் கேள்விக்குறி. உக்ரைனுக்கு சென்று படிக்க வேண்டும், இங்க நீட்டை கொண்டாந்துதான் எம்பிபிஎஸ் ஆக முடியாது என்று உக்ரைனுக்காவது சென்று நம்ம டாக்டர் ஆயிரலாம் நினைச்சு போன 18,500 இந்திய மாணவர்கள் இந்த உக்ரைன் போரால் நடுத்தரில் நிறுத்தப்பட்டார்கள். அத்தனை பேரை கூட்டு கொண்டாந்து இந்தியா, அவர்களை கூட்டு கொண்டாந்து இந்தியாவில் போய் விட்டுருச்சு. ஆனால் மருத்துவம் ஆகக்கூடிய கனவு சிதைந்து விட்டது. புரிஞ்சுட்டீங்களா? ஒரு நாட்டினுடைய முடிவு, ஒரு தலைமைக்கு யார் வர வேண்டும் என்ற முடிவை உக்ரைன் மக்கள் தவறாக எடுத்ததன் காரணமாக என்னாச்சு, யாரு இப்ப இருக்க ஜெலன்ஸ்கி நல்ல இளமை இளைஞர், ஒரு நல்ல துடிப்பானவர். அவர் ஊழலுக்கு எதிராக போராடினார். நாங்க உக்ரைனை நான் வளம்பெற்ற நாடாக மாற்றி விடுவேன் என்று கனவோடு போராடினார். ஆனா அவர் யார் தெரியுமா? நடிச்ச நடிகர், சர்வன்ட் ஆஃப் தி பீப்புள் என்ற ஒரு நாடகத்தை நடித்த நடிகருக்கு இவர் வந்தால் உக்ரைன் வளம் பெற்றிருக்கும்
இவர் வந்தால் உக்ரைன் ஊழல் ஒழிந்துவிடும், இவர் வந்தால் நாம் மிகப்பெரிய நாடாக மாறிவிடலாம் என்று கனவு கண்டு அந்த நடிகரை நம்பி வாக்களித்த உக்ரைன் மக்கள் இன்றைக்கு நடுத்தரை. இளைஞர்கள் கை எதிர்கால யாழ்களில் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அறிவை கையில் எடுத்த நாடுகள் வளர்ந்தன, மதத்தையும் இனத்தையும் கையில் எடுத்த நாடுகள் அழிந்தன. ஓகே, இதை மக்கள் நன்றாக நடந்தது. 18,500 உங்களைப் போல படித்த இளைஞர்கள், உக்ரைனுக்கு போன இளைஞர்கள், அவர்கள் டாக்டர் துடிக்கியது, அவருக்கு பணம் போச்சு, தெருவில் விட்டாங்க. இந்தியாவில் அந்த கனவே போச்சு. ஒவ்வொன்றையும் நாம் சிந்திக்க வேண்டிய நிலையில் கிடைக்கிறோம். இன்னைக்கு எதை, அதாவது ஹிட்லரை பத்தி சொன்னார், ஹிட்லர் மாதிரி பேசக்கூடிய ஒரு அம்சமாகும். மேடையில ஏறி பேசினா ஹிட்லர் பேசினா கீழே விழுந்தா விழுவான், மேல இருந்து குதினா குதிப்பான். அதான் ஒரு இந்த கப்பல்ல வந்து ஹிட்லர் என்ன நாட்டில் இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் எல்லாம் நீ சொல்லக்கூடிய அப்படியே கேட்கிறானே அப்படின்னு கேட்டிருக்காங்க கேப்டன், கப்பல் கேப்டன் ஹிட்லர்கிட்ட. அப்ப ஹிட்லர் கேப்டன் வந்து ஒரு ராணுவ வீரனை கூப்பிட்டு இந்த கப்பல்ல இருந்து அப்படியே குதினாங்க. எஸ் சார் அப்படின்னு சொல்லி சல்யூட் அடிச்சுட்டு அப்படியே குதிச்சான். 2வது ஆள் வந்து கேட்டிருக்கான், 2வது ஆள் நீ குதின்னு இருக்கான், 2வது ஆள் குதிச்சிட்டான். 3வது ஆள் வந்திருக்கான், அவனையும் குதிச்சிட்டான். 4வது ஆள் வந்த உடனே நிறுத்து அப்படின்னு தனியா கூட்டு போய், என்ன வர்றவனா சொல்றதெல்லாம் அவர் வாட்டில் குதிக்க சொல்றாரு, நீ வாட்டில் குதிச்சு செத்து போறீங்கன்னு. இவங்கிட்ட வேலை பார்க்கறதுக்கு பேசாம குதிச்சு செத்து போயிடலாம் அப்படின்னா. ஓகே, அந்த மாதிரி ஹிட்லர் வந்து மேற்கோள் காட்டி பேசுவதிலும், மேடையிலே எதுகை மூளையோட பேசுவதிலும், மக்களது உணர்ச்சியை தூண்டுவதிலும், உங்களை உணர்ச்சியை தூண்ட வைத்து மக்களது ஒட்டுமொத்த ஆதரவை திரட்டுவதிலும் மிகவும் சிறந்தவர் ஹிட்லர். அதனால் ஜெர்மன் அடைந்தது லாபம் அல்ல, ஜெர்மன் அழிந்ததுதான் மிச்சம். 2ஆம் உலகப் போர் வந்ததுதான் மிச்சம். 3வது நண்பர்களே, இன்றைய போர் காஷ்மீர்ல லைன் ஆஃப் கண்ட்ரோல்ல இந்தியாவை எதிர்த்து பாகிஸ்தானும் இந்தியாவும் இன்றைக்கு சண்டை போட்டுக் கொண்டிருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு. போர் நடந்து கொண்டிருக்கிறது. அப்பாவி மக்கள் 26 பேரை, ஒரு 6 பேர் உள்ள வந்து சுட்டுவிட்டு சென்று அந்த 26 பேர் உயிரை கொலை செய்து விட்டு தப்பித்து ஓடி விட்டார்கள். எப்படி வந்தாலும் தெரியல. இந்தியாவிலேயே அதிகமான ஆர்மி இருக்கக்கூடிய நாடு ஜம்மு காஷ்மீர். 7 லட்சம் ட்ரூப்ஸ் இருக்கு. 7 லட்சம் ட்ரூப்ஸ் இருக்கு. ஆனா பகல்காம் என்ற இடத்துல இத்தனை பேர் சேர்ந்து 2000 பேர் வரக்கூடிய இடத்துல ஒரு செக்யூரிட்டியும் கிடையாது, ஒரு போஸ்டும் கிடையாது, ஒரு பாதுகாவலும் கிடையாது. யார் இதுக்கு காரணம்னு தெரியல. அதுக்கு பதிலே இல்லை. 6 பேர் உள்ள வர்றான், அவன் பாட்டில் சுட்டுறான், சுட்டுட்டு அவன் தப்பிச்சு போறான். சுட்டவனை பாதுகாக்கிறது கூட யாரும் இல்லை. ஆனா இன்னைக்கு போர் வந்து விட்டது. 9 இடங்கள்ல இந்தியா துல்லிய தாக்குதல், பிரிசிஷன் ஸ்ட்ரைக் அடிச்சு டெரரிஸ்ட் நெட்வொர்க்கை ஹிட் பண்ணியிருக்கு. திரும்பி அவங்க தாக்குறாங்க, திரும்பி நம்ம தாக்குறோம். நண்பர்களே, இன்றைக்கு எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ட்ரோன்ஸ். கரெக்ட், ட்ரோன்ஸுடைய தாக்குதல் தான். ஸ்வான் ட்ரோன்ஸை வந்து ஏவி விட்டு 50 இடங்கள்ல 50 ஸ்வான் ட்ரோன்ஸை வைத்து கிட்டத்தட்ட 15 சிட்டிஸ்ல தாக்குதலுக்கு பிளான் பண்ணி அடிச்ச அந்த அத்தனை ட்ரோன்ஸையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வெற்றிகரமாக தாக்கி அழித்தது. கிட்டத்தட்ட S-400 என்ற அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை, மிசைல்ஸை வச்சு, நம்ம கிட்ட பிருத்திவி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு, அஸ்வின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு, ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு, S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு, 4 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு. இதை தாண்டி அடுத்த லெவல் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு.
இது எல்லாம் ஒர்க் ஆகுதான்னு இப்ப டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம். நல்லா ஒர்க் ஆயிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒர்க் ஆயிருக்கு. 15 சிட்டியை அவங்க டார்கெட் பண்ணாங்க. லாகூர், இன்றைக்கு லாகூர், ராவல்பிண்டி, கராச்சி, இத்தனை இடத்தையும் இன்றைக்கு வந்து தாக்கி அழித்திருக்கிறது இந்திய ராணுவம். எல்லாத்தையும் அழிச்சிருக்கு. அது இனி எவ்வளவு நாள் நடக்கும், எவ்வளவு நாள் போர் நடக்கும்? போரால் ஒரு தீர்வும் நடக்காது. போர் என்பது முடிவல்ல. போரால் மக்களது வாழ்க்கை சிறக்காது. போரால் மக்களது உயிர் தான் போகுமே ஒழிய, பொருளாதார சேதம் ஏற்படுமே ஒழிய, அதனால் எந்த விதமான லாபமும் வராது. இப்ப இந்த சூழல்ல இந்தியா நினைத்தால் ஒரு நாள்ல ஒட்டுமொத்த பாகிஸ்தானையும் அழித்து விட முடியும். ஒட்டுமொத்த பாகிஸ்தானை அழிச்சிடலாம். நம்மகிட்ட என்ன இருக்கு? அக்னி இருக்கு, பிருத்திவி இருக்கு, ஆகாஷ் இருக்கு, நாக் இருக்கு, திரிசூல் இருக்கு, பிரமோஸ் இருக்கு, இத்தனை ஏவுகணை இருக்கு, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு, ரடாஸ் இருக்கு, ஒட்டுமொத்த சிஸ்டம் இருக்கு. இத்தனை எஃபெக்டிவா ஒர்க் பண்ணும். இதை உருவாக்கியது அறிவு. இன்றைக்கு பெரியார் திடல்ல நான் வந்து பேசும்போது ஒன்றை ஞாபகப்படுத்த வேண்டும். அப்துல் கலாம் அவர்கள் இத்தனை ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கேப்பபிலிட்டியை பில்ட் பண்ணது அப்துல் கலாம் அவர்கள் தலைமையிலான சயின்டிஸ்ட் டீம். ஓகே, அவருக்கு உதவியாக இருந்து இத்தனை சிஸ்டத்தை உருவாக்கி கொடுத்தது அன்றைய பாரத பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு, அடுத்து வந்த இந்திரா காந்தி, அடுத்து வந்த ராஜீவ் காந்தி, நரசிம்மராவ், வாஜ்பாய். இத்தனை தலைவர்களும் இப்படிப்பட்ட ஸ்ட்ரக்சரை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தார். பொலிட்டிக்கல் சிஸ்டம் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் சயின்டிஸ்ட் ஒழுங்கா ஒர்க் பண்ண முடியும். சயின்டிஸ்ட் அண்ட் என்ஜினியர்ஸ் ஒழுங்கா ஒர்க் பண்ணா தான் இந்த நாடு பாதுகாக்கப்பட முடியும். பொலிட்டிக்கல் சிஸ்டம் ஸ்ட்ராங்கா இல்லை அப்படின்னா அந்த நிலைமை, ஒரு நாட்டை நாம் பாதுகாக்க முடியாது. இதை நம்ம உணரணும். ஒரு நாள் அக்னி 5 2 சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அக்னி 5 ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஃபெயிலியர் அனாலிசிஸ்க்கு அப்துல் கலாம் சாரும் நானும் போனோம். எங்க ஒரிசாவில் இருக்கக்கூடிய பாலாசூருக்கு அக்னி 5 ஃபெயிலியர். அந்த ஃபெயிலியர் அனாலிசிஸ்க்கு போனோம். எப்படி ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இக்னைட் ஆயிடுச்சு, சாலிட் பேலோடு. செகண்ட் ஸ்டேஜ் இக்னைட் ஆகிறதுக்கு முன்னாலேயே ஃபர்ஸ்ட் ஸ்டேஜினுடைய அந்த ஃபயர் வந்து செகண்ட் ஸ்டேஜ் ராக்கெட் என்ஜினுக்குள்ள போயிடுச்சு. இதை கண்டுபிடிக்க முடியல. அக்னி 5 ஃபெயிலியர். இதை வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அப்துல் கலாம் சொன்னாரு, நீ வந்து parallel processing சிஸ்டத்தை வச்சு பண்ணீங்களா? கம்ப்யூட்டேஷனல் ஃப்ளூயிட் டைனமிக்ஸ், சிஎஃப்டி, கம்ப்யூட்டேஷனல் ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் மெக்கானிசத்தை வச்சு 126 நோடு parallel processingல பண்ணிருக்கீங்களா? நீங்க இந்த ரிசல்ட்டை டெஸ்ட் பண்ணீங்களா? பிஃபோர் யூ டிசைன் அண்ட் பில்டிங் த ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ் பண்ணும்போதும் பண்ணீங்களான்னு கேட்டார். அப்போ அவங்க அதை பண்ணதை நாங்கள் வந்து 64 நோடில் தான் சார் பண்ணி பார்த்தோம், எங்களுக்கு இந்த ரிசல்ட் ஏன் இப்படி போச்சுன்னு தெரியலன்னாங்க. நான் இப்போ சொன்னேன், ஏடிஏல நான் இப்போ சயின்டிஸ்டாக ஒர்க் பண்ணுறேன், ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சியில். அப்போ நான் சொன்னேன், சார் எங்கள் ஏடிஏல 256 நோடு பேரலல் ப்ராசஸிங் சிஸ்டம் கம்ப்யூட்டேஷனல் ஃப்ளூயிட் டைனமிக்ஸ்க்காக நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த டேட்டாவை எடுத்து அதில் போட்டு வேணா செக் பண்ணி பார்ப்போம் சார் அப்படின்னு. உடனே அப்துல் கலாம் வந்து அதை செய்யுங்க, உடனே செய்யுங்கன்னாரு. ஏற்பாடு பண்ணி செஞ்ச உடனே தான் எங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்து எப்படி வந்து ஃபயர் வந்து செகண்ட் ஸ்டேஜ்க்கு உள்ள போச்சு, எப்படி செகண்ட் ஸ்டேஜினுடைய என்ஜின் பிஃபோர் செகண்ட் ஸ்டேஜ் இக்னைட் ஆகிறதுக்கு முன்னாலேயே எரிஞ்சு விழுந்தது என்று. எப்ப 64 நோடு பேரலல் பாசிங் சிஸ்டத்தை செக் பண்ணும்போது தெரியல, 256 நோடு பேரலல் பாசிங் சிஸ்டத்தில் சிஎஃப்டி கோடை வச்சு டெஸ்ட் பண்ணும் போதும் இதை கண்டுபிடித்தோம். இதை கண்டுபிடித்து 2வது முறை அந்த ஃபால்ட்டை சரி செய்து 2வது முறை லான்ச் பண்ணும் போதும் அக்னி 5 ஏவப்பட்டது. சைனா அலறியது. 8000 கிலோமீட்டர் தாண்டி சென்று எங்களை தாக்குவதற்கு இந்தியா ராக்கெட்டை உருவாக்கிவிட்டது, மிசைலை உருவாக்கிவிட்டது சைனா. இந்த கேள்வி கிட்டத்தட்ட இது நடக்கும்போது 2012 நினைக்கிறேன். ஆனா 1980 இந்திரா காந்தி அவர்கள் அப்துல் கலாம் கேட்டார்,
முதல் முறையாக இன்டகிரேட்டட் கைடட் லான்ச் ப்ரோக்ராம கிரியேட் பண்ணி இந்திரா காந்தி அப்துல் கலாம் கிட்ட ஒப்படைக்கும் போதும் அவர் கேட்டாரு, எப்பொழுது உங்கள் ஏவுகணை சைனாவை சென்று தாக்கும் என்று கேட்டார். அப்ப சொன்னார், அக்னி 1 250 கிலோமீட்டர் வேகத்துக்கு போகும், அக்னி 2 1000 கிலோமீட்டர், அக்னி 3 2500 கிலோமீட்டர், அக்னி 4 4000 கிலோமீட்டர், அக்னி 5 5000 கிலோமீட்டர் சென்று தாக்கும் என்று சொன்னார். அந்த சொன்னது நனவானது, அன்றைக்கு நனவானது. இன்றைக்கு ட்ரோன் டெக்னாலஜி உங்க எல்லாத்துக்கும் இன்னைக்கு ட்ரோனை பத்தி தான் படிச்சுட்டு இருப்பீங்க, கேள்வி பண்ணிட்டு இருப்பீங்க. 2008 அப்துல் கலாம் பிரசிடென்ட் ஆபீஸ்ல இருந்து வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸர் ஆனார். அதுக்கு முதலையும் ப்ரொஃபஸரா இருந்தாரு. 2000 அப்ப இருக்கும்போது 2002ல அண்ணா யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸர் ஆன உடனே அப்துல் கலாம் இனிஷியேட் பண்ண ப்ரோக்ராம், தமிழ்நாட்டினுடைய அண்ணா யூனிவர்சிட்டி ட்ரோனை உருவாக்க வேண்டும், அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிளை உருவாக்க வேண்டும் என்று திட்டம் போட்டு அவர்களுக்கு மாணவர்களுக்கு பாடம் எடுத்தார். இன்றைக்கு நண்பர்களே, இந்தியாவிலேயே அண்ணா யூனிவர்சிட்டி தான் ட்ரோனுக்குரிய ஹப். ஓகே, இன்னைக்கு இந்தியாவை நோக்கி சைனாவிலிருந்தும் டர்க்கியில இருந்தும் பாகிஸ்தான் ட்ரோனை வாங்கி 25 கிலோ பேலோட எடுத்துட்டு வந்து நம்ம நாட்டு மேல போட்டு அழிக்க நினைத்தது, அதை எதிர்நோக்கி தாக்கி அடித்ததும் நம்ம உருவாக்கிய மிசைல்ஸ். ஓகே, ஆனா இந்த 25 கிலோ ட்ரோனை வச்சுக்கிட்டு பாகிஸ்தான் இந்தியாவை தாக்க நினைக்குது. நண்பர்களே, ஒன்ன நினைச்சுக்கோங்க, தமிழ்நாடு அண்ணா யூனிவர்சிட்டியில உருவாக்கப்பட்ட ட்ரோன் 50 கிலோ வெயிட்ட பேலோட தூக்கிட்டு போய் 75 கிலோமீட்டர் தாக்கி அடிக்கக்கூடிய வல்லமை பெற்ற ட்ரோனை உருவாக்கியது தமிழ்நாடு. அப்படிப்பட்ட ட்ரோனை உருவாக்குவதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்தது தமிழ்நாட்டினுடைய அரசு. தமிழக முதல்வர் அப்துல் கலாம் அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள் கார்பரேஷன் என்ற ஒன்றை உருவாக்கி கொடுத்திருக்காரு. புரிஞ்சுட்டீங்களா? இன்றைக்கு இந்தியாவை காப்பாற்றுவதற்கு அதை உருவாக்கி கொடுத்து இன்றைக்கு 75 கிலோமீட்டர் தாக்கி அடிக்கக்கூடிய ட்ரோன் பாகிஸ்தான் கிடையாது, சைனாட்ட கிடையாது, இந்தியா கிட்ட, நம்ம கிட்ட இருக்கு. இன்றைக்கு நினைத்திருந்தால் இந்த ட்ரோன் அன்றைக்கு வந்திருந்தால் பிரபாகரன் என்னைக்கே இடத்தை வாங்கி இருக்கிறது, அன்னைக்கு நடந்துருந்துச்சுன்னா. இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு டெக்னாலஜி டெவலப்மெண்ட். இப்ப அறிவை விதைத்தால் அங்கு வளர்ச்சி உருவாகும். இப்போ ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே இந்த ட்ரோனை உருவாக்கக்கூடிய டெக்னாலஜியை கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ட்ரோன் உருவாக்க வேண்டும் என்று அப்துல் கலாம் அன்றைக்கு விதைத்தார். நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ட்ரோனுக்காக. இந்த அக்ரிகல்ச்சர் ட்ரோன் கிட்டத்தட்ட 3000 பேருக்கு, பெண்களுக்கு, இளைஞர்களுக்கு அக்ரிகல்ச்சர் ட்ரோன் பைலட்டாக பயிற்சி அளித்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு அரசு. 3000 ட்ரோன்ஸ். நாளைக்கு ஒரு பிரச்சனை என்று வந்தால் விவசாயம் பார்க்கக்கூடிய ட்ரோனை உருவாக்கக்கூடிய பைலட்ஸ் அத்தனை பேரும் அணுகுண்டை எடுத்து செல்லக்கூடிய பைலட்டாக, ட்ரோன் பைலட்டாக மாறுவதற்கு ஒரே செகண்ட் போதும். தேவையில்லை, ஆனா ஒரே செகண்ட் போதும். ஓகே, பண்ண முடியும். இன்றைக்கு தேவை இந்த 50 இதுக்கான மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி. கண்டிப்பாக தமிழக முதல்வர் அவர்கள் இதை உருவாக்கி கொடுத்த தமிழக முதல்வர் கண்டிப்பாக இதை மீட்டெடுத்தால் ஒட்டுமொத்த உலகத்திற்கு ட்ரோன் சப்ளை பண்ணக்கூடிய ஹப்பாக தமிழ்நாடு மாறும். ஓகே, இதுதான் அறிவார்ந்த அரசிற்கும் ஜாதியை, இனத்தை, மதத்தை, மொழியை வைத்து மக்களை பிரித்து, இளைஞர்களை பிரித்து, அவர்கள் எண்ணங்களை பிரித்து நடத்தக்கூடிய அரசிற்கும் உள்ள வித்தியாசம். இப்ப அறிவார்ந்த சிந்தனை விதைத்தால் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்வு வளரும். இனத்தை கையில் எடுத்த நாடு அழிந்தது.
இனத்தை கையில் எடுத்தார் ஹிட்லர். ஜெர்மனி அழிந்தது, பெர்லின் சுவர் எழுந்தது, இரண்டாம் உலகப் போர் வந்தது. அறிவை இறக்குமதி செய்தது, ஆயுத ஏற்றுமதி செய்தது யாரு? துபாயும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், அரபு நாடுகளும். இன்றைக்கு அந்த நாடு சொர்க்க பூமியாக திகழ்கிறது. அறிவை கையில் எடுத்தால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் முடிவு செய்ய முடியும். அதை விடுத்தால் என்ன செய்ய முடியும்? அப்ப உங்கள் வாழ்க்கையை சேனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு அரசு எப்படிப்பட்ட அரசாக இருக்க வேண்டும்? அறிவார்ந்த அரசாக இருக்க வேண்டும். நான் ஒரு நான் முதல்வன் திட்டத்தை பத்தி பார்த்தேன். அது உண்மையிலே ஒர்க் ஆகுதா அப்படின்னு. அந்த நான் முதல்வன் திட்டத்துல கிட்டத்தட்ட 39 லட்சம் பேருக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க தமிழ்நாட்டில். இதுவரை எந்த மாநில அரசும் பண்ணாத செயல். 39 லட்சம் இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு அந்த ட்ரைனிங் கொடுக்குறாங்க. எதுல கொடுக்குறாங்க? ஏரோஸ்பேஸ், ஆயில் அண்ட் கேஸ், ஆட்டோமொபைல், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, இப்படி பல்வேறு துறைகளை கொடுக்குறாங்க. 39 லட்சம் பேருக்கு அவர்களது வாழ்க்கைக்கு அந்த ட்ரைனிங் நடக்குது. நடந்த என்ன ஆகும்? 39 லட்சம் பேர் மதிப்பு கூட்டப்பட்ட வேலை வாய்ப்பு கிடைக்கும். மதிப்பு கூட்டப்பட்ட வேலை வாய்ப்பு கிடைச்சா என்ன ஆகும்? தனிநபர் வருமானம் எவ்வளவு சொன்னேன்? 3 லட்சம் சொன்னேன். தமிழ்நாட்டினுடைய தனிநபர் வருமானம் 3.5 லட்சம். ஆனால் நான் முதல்வன் திட்டத்தில் முடித்து விட்டு அவர்கள் செல்லக்கூடிய மாணவர்களுக்கு இதுவரை நானும் எல்லா மாநில அரசையும் செக் பண்ணிட்டேன், ஒரு மாநிலம் கூட அதை செய்யல. செய்வது தமிழ்நாடு அரசு மட்டும்தான். அந்த நான் முதல்வன் திட்டத்துல அவர்களுக்கு மதிப்பு கூட்டப்பட்ட வேலை வாய்ப்பு கிடைச்சா அவர்களுக்கு என்ன கிடைக்கும்? மினிமம் 12 லட்சம் கிடைக்கும். மினிமம் வருஷத்துக்கு அவர்கள் வேலைக்கு செல்லும் பொழுது 12 லட்சம், மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாத்தியம் பண்ணக்கூடிய வாய்ப்பை வழங்கி இருப்பது தமிழ்நாடு அரசு வழங்கியிருக்கு. ஓகே, இது வேற எந்த மாநிலமும் சிந்திச்சு செயல்படலாம். இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறது. இதை எடுத்து பார்த்துக்கோங்க. இளம் பெண்கள், மற்ற மாவட்டத்திலிருந்து வரக்கூடிய இளம் பெண்கள் இங்கு தங்கி படித்து வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு தோழி என்ற தங்கும் விடுதியை உருவாக்கி கொடுத்திருக்கிறது தமிழ்நாடு அரசு. அப்ப அறிவுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய அரசாக ஒரு அரசு இருந்தால் கண்டிப்பாக இளைஞர்களாகிய உங்களது வாழ்க்கைக்கு அது ஊன்றுகோலாக, ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருக்குமா இல்லையா? இது செய்து. இதை எடுத்து ஒவ்வொன்றையும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நீங்க எஸ்சி எஸ்டி, நீங்க ஹாஸ்டல்லாம் போய் பார்த்துருப்பீங்க. கிராமத்துல பிற்படுத்தப்பட்டோர் தங்கும் விடுதி நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியாது. நீங்க எல்லாம் சென்னையில இருக்கீங்க. பிற்படுத்தப்பட்டோர் தங்கும் விடுதி, எஸ்சி எஸ்டி மாணவர்கள் தங்கும் விடுதி அப்படின்லாம் இருக்கு. இன்றைக்கு நான் ஒரு நாள் என் நண்பர் ஒரு இடத்துக்கு கூட்டு போனாரு. எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு தங்கும் விடுதியை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். அதை பார்த்துட்டு அந்த மாணவன் சொல்றான், நான் இப்ப படிச்சு முடிச்சு வெளியே போறேனே, இப்பயாவது படிக்க மாட்டேனான்னு நினைக்கிறேன். அந்த அளவிற்கு அங்க கேரம் போர்டு என்ன, அங்க லைப்ரரி என்ன, கம்ப்யூட்டர்ஸ் என்ன, அத்தனை வசதிகளோட ஒரு மாடர்ன் ஹாஸ்டலை உருவாக்கி கொடுத்திருக்கிறது தமிழக அரசு. அப்ப என்ன, அறிவுக்கு வேலை கொடுக்கக்கூடியது. ட்ரோனை உருவாக்கணும், அத்தனை பேருக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் உருவாக்கி இருக்கு. இத்தனை விஷயத்தை உருவாக்கி அறிவார்ந்த சிந்தனை விதைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இதை மாணவர்களாகிய நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்தியாவிலேயே வேற எங்கும் கிடையாது. முதல் தலைமுறை பட்டதாரி தமிழகத்திலிருந்து வந்தால் கிட்டத்தட்ட 5 கோடி அளவிற்கு உங்களுக்கு நீட்ஸ் ஸ்கீம்ல உங்களது கனவுகளையும் லட்சியங்களையும் உருவாக்குவதற்கு லோன் கொடுக்கிறது ஒரே ஒரு மாநிலம் தமிழ்நாடு தான். வேற எதுவும் கிடையாது. 5 கோடி அளவுக்கு. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு சைடு பாருங்க இளைஞர்களே, ஒரு சைடு கூகுள், இன்ஸ்டாகிராம், யூடியூப், இது எல்லாமே உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் கொடுக்குது. ஒரு சைடு என்ன பண்றாங்க? மாணவர்களையும் இளைஞர்களையும் டெரரிஸ்ட் ஆக்கிட்டு இருக்கான் ஒருத்தர். மாணவர்களையும் இளைஞர்களையும் டெரரிஸ்ட் ஆக்கிட்டு இருக்கான். ஒரு சைடு போர் நடத்திட்டு இருக்கான்.
ஒரு சைடு என்ன பண்றான், இளைஞர்களையும் மாணவர்களையும் மதவாதப்படுத்திக்கிட்டு இருக்கான். ஒரு சைடு. ஒரு சைடு என்ன பண்றான், சினிமா நடிகர்கள் என்ன பண்றாங்க, உங்க அத்தனை பேரையுமே கன்சியூமரா பாக்குறான். உங்ககிட்ட இருந்து படம் வந்துச்சுன்னா 1000 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கிட்டு போய் நிம்மதியா படம் பார்க்குறீங்களா, எங்கெல்லாம் ரசிகர்கள். அவர்கள் என்ன செய்யறாங்க, எல்லா இளைஞர்களும் என் கையில் என்று நினைக்கிறார்கள். சினிமா நடிகர்கள். மதவாதி என்ன பண்றான், எல்லா இளைஞர்களும் மதத்தை அவர்கள் கையிலே கொடுத்து மத வெறி பிடித்தவர்களாக அவர்களை ஆக்கி அதன் மூலமாக அரசியல் லாபம் அடைவதற்கு ஒரு சைடு ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. இதை தாண்டி ஒட்டுமொத்த உலகமும் ஒன்னு எஸ்டிமேட் பண்ணிருக்கு நண்பர்களே. அணு ஆயுத போர் ஏற்படுத்தக்கூடிய அழிவை விட பயாலஜிக்கல் வார்ஃபேர் ஏற்படுத்தக்கூடிய அழிவை விட ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டீப் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், பயோடெக்னாலஜி, பிளாக் செயின் டெக்னாலஜி, இத்தனை டெக்னாலஜியும் ஏற்படுத்தக்கூடிய அழிவு மிகப்பெரிய அழிவாக இருக்கும் என்று டிசைட் பண்ணிருக்காங்க. எது, அணு ஆயுதம் ஏற்படுத்தக்கூடிய அழிவை விட ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏற்படுத்தக்கூடிய அழிவு ஒரு மிகப்பெரிய அழிவாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், ஏஐ வந்த பிறகு வக்கீலுக்கு வேலை கிடையாது, டாக்டருக்கு வேலை கிடையாது, டிஜிட்டல் டாக்டர்ஸ், வக்கீலுக்கு டிஜிட்டல் வக்கீல்ஸ், யாரெல்லாம் ரிப்பீட்டட் ஒர்க் பண்றீங்களோ அவங்களுக்கு வேலை கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அழிவு வர காத்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் வந்து என்ன ஆகும், நீங்க எல்லாம் கனவுகளோட இருக்கீங்க. எங்க காலத்துக்கு முன்னால, எங்க அப்பா காலத்துல வேலை கிடைச்சா பெரிய விஷயம். எங்க காலத்துல ஒரு வேலை கிடைச்சு ஒரு கம்பெனில வேலை பார்த்தா பெரிய விஷயம். உங்க காலத்துல ஒரு மாசத்துக்கு ஒரு கம்பெனில ஒர்க் பண்ண வேண்டிய சூழல் இருக்கு. இப்ப என்னத்தான், ஸ்கில் அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கணும், நாலேஜ் அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கணும். ஸ்கில் நாலேஜ் அப்கிரேட் பண்ணிட்டே இருந்தாதான் நீங்க சஸ்டைன் பண்ணி வர முடியும், இல்லைன்னா முடியாது. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை நண்பர்களே. இப்படிப்பட்ட சூழல்ல இன்றைய இளைஞர்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள், நாங்க ஃபேஸ் பண்ண பிரச்சனை நீங்க ஃபேஸ் பண்ணலாம். இங்க இருக்கக்கூடிய மேடையில் கூட தலைவர்கள் ஃபேஸ் பண்ண பிரச்சனை நீங்க ஃபேஸ் பண்ணலாம். உங்க அப்பா அம்மா ஃபேஸ் பண்ண பிரச்சனை நீங்க ஃபேஸ் பண்ணலாம். உங்க தாத்தா பாட்டி ஃபேஸ் பண்ண பிரச்சனை நீங்க ஃபேஸ் பண்ணலாம். இவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஃபேஸ் பண்ண அத்தனை பிரச்சனைகளையும் நீங்க ஃபேஸ் பண்றீங்க. ஓகே, இவங்க எல்லாரும் சேர்ந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய அத்தனை பிரச்சனையும் ஃபேஸ் பண்ற. அப்ப என்ன இருக்கணும், உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிப்பதற்கு உங்களுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய சில விஷயங்களை சொல்லணும், சில விஷயங்களை நீங்க நினைவுபடுத்தணும். முதலில் கல்வி, இரண்டாவது பழக்க வழக்கம், மூன்றாவது லட்சியம். லட்சியம் கொண்ட யாரும் அடிமைப்படுத்த முடியாது. ஓகே, லட்சியம் கொண்ட யாரும் அடிமைப்படுத்த முடியாது. இன்ஸ்டாகிராம் அடிமைப்படுத்த முடியாது, யூடியூப் அடிமைப்படுத்த முடியாது, மொபைல் போன் அடிமைப்படுத்த முடியாது, வீடியோ கேம் அடிமைப்படுத்த முடியாது, உங்க ஃப்ரெண்ட்ஸே உங்களை அடிமைப்படுத்த முடியாது, ஒரு நடிகனால் அடிமைப்படுத்த முடியாது, சினிமாவால் அடிமைப்படுத்த முடியாது, யாராலும் அடிமைப்படுத்த முடியாது. தேர்ந்தெடுத்து யார் உங்கள் எதிர்காலத்தை கட்டமைப்பதற்கு உறுதுணையாக இருக்கிறார்கள் என்பதை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஞானம் உங்களுக்கு வரும். யார் ஜனநாயகத்துக்கு எதிராக செயல்படுகிறார்களோ அவர்கள் உங்களுக்கு விரோதிகள். யார் சமூக நீதிக்கு எதிராக செயல்படுகிறார்களோ அவர்கள் உங்களது வாழ்க்கைக்கு முதல் எதிரி. யார் சமத்துவத்திற்கு எதிராக செயல்படுகிறார்களோ அவர்கள் உங்கள் வாழ்க்கைக்கு முதல் எதிரி. யார் பகுத்தறிவை தூர வைத்து மூட நம்பிக்கையை வளர்க்கிறானோ அவன் மனித குலத்திற்கே எதிரி. இந்த மாதிரி நண்பர்களே, இத்தனையும் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையை நடிகர் கையிலோ, உங்கள் வாழ்க்கையை மதவாதி கையிலோ, உங்கள் வாழ்க்கையை அரசியல்வாதி கையிலோ, உங்கள் வாழ்க்கையை ஜனநாயக விரோதிகள் கையிலோ கொடுப்பதற்காக உங்கள் வாழ்க்கை கட்டமைக்கப்படவில்லை. உங்கள் வாழ்க்கை
உங்கள் கனவுகளோடு பிறந்த ஒவ்வொருவருக்கும் நீ தனித்துவமானவள் என்று நீங்கள் உணர்ந்த அடுத்த வினாடி வரலாற்றிலே உங்களுக்காக ஒரு பக்கம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பக்கத்தை தாமஸ் ஆல்வா எடிசனை போல், சர் சி வி ராமனை போல், மேடம் கியூரியை போல், இந்திரா காந்தியை போல் வருங்கால தலைமுறை உங்கள் வாழ்க்கையை படிக்க வேண்டும் என்று சொன்னால் அது உங்கள் கனவில் இருக்கிறது, உங்கள் லட்சியத்தில் இருக்கிறது. அந்த கனவை லட்சியமாக மாற்றக்கூடிய வல்லமையில் இருக்கிறது. எனவே அந்த உணர்வுகளோடு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு சரியான முடிவாக இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கைக்கு உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய தலைவர் யார்? உங்களை சரியான வழிமுறைப்படுத்தக்கூடிய தலைவர் யார்? உங்களை மதவாதத்திற்கும் ஜாதியவாதத்திற்கும் இனவாதத்திற்கும் இட்டு செல்லாமல் உங்களுக்கு அறிவை புகட்டக்கூடிய தலைவர் யார் என்பதை முடிவெடுக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு இருக்க வேண்டும். இதை விடுத்து நல்லா பேசுறான், நல்லா நடிக்கிறான், நல்லா டான்ஸ் ஆடுறான், நல்லா மியூசிக் போடுறான் என்று பின்னால் சென்றால் அது என்டர்டெயின்மெண்டாக இருக்கக்கூடிய உங்களை என்கேஜ்மெண்டாக இருக்காது. உங்கள் வாழ்க்கைக்கு என்கேஜ்மெண்டா இருக்கணும், உங்கள் லட்சியத்தை என்கேஜ்மெண்டா இருக்கணும், உங்க கனவை நனவாக்கக்கூடியதாக அது இருக்க வேண்டும். ஒழிய உங்களை அழிக்கக்கூடிய நிலையில் அந்த இருக்கக்கூடாது என்பதை மனதிலே கொள்ளணும். ஜனநாயக சக்திகள் தான் இந்த நாட்டை காக்கும். ஜனநாயகம் தான் அது நாட்டிலும் இருக்க வேண்டும், வீட்டிலும் இருக்க வேண்டும், கட்சியிலும் இருக்க வேண்டும், அது இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கணும். அனைத்திலும் ஜனநாயகம் வளர வேண்டும். இதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொருவரும். எனவே நண்பர்களே, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான். யார் கையிலும், எல்லாரும் இளைஞர்கள் அனைவரும் என் கையில் என்று சொல்கிறார்கள். ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவின் வாழ்க்கை இளைஞர்களாகிய உங்கள் கையில். ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய வாழ்க்கை எதிர்காலம் இளைஞர்களாகிய உங்கள் கையில். இதை உணர்ந்தால் கண்டிப்பாக இதற்கான சக்தி எது என்பதை முடிவெடுக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு வரும். கண்டிப்பாக அந்த முடிவு உங்களது எதிர்காலத்தை ஒரு நல்ல எதிர்காலமாக, அமைதியான எதிர்காலமாக, போரில்லாத எதிர்காலமாக மாற்றி கொடுக்கும் என்பதை உணர்ந்து கண்டிப்பாக இளைஞர்களை விழித்துக் கொள்ளுங்கள், பிழைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நன்றி கூறுகிறது.